السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் இந்த திக்ரை 300 தடவைகள் ஓதுவோம். இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை கபூல் செய்கின்றான். அதே போன்று நாம் நினைத்த காரியங்களை அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி வைக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அசருக்கு பின்னால் உள்ள நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ஹதீஸை குதுசியில் கூறுகிறான், யார் ஃபஜ்ருக்கும் அசருக்கும் பின் என்னை நினைவு கூறுகிறார்களோ அவர்களுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்து கொடுப்பேன் என்று அல்லாஹ் ஹதீஸே குதுசியில் கூறுவதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நேரம் இந்த அசருடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அசருக்கு பின்னால் உள்ள நேரம். நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக சிறிது நேரம் ஒதுக்கி இந்த திக்ரை 300 தடவைகள் ஓதுவோம். இந்த திக்ரை ஓதினால் அல்லாஹ் மிக வேகமாக நமக்கு பதில் வழங்குகின்றான். அதே போன்று நாம் மனதில் நினைத்த அந்த காரியத்தை அல்லாஹ் மிகவும் எளிதாக பூர்த்தி செய்து வைக்கின்றான். அல்லாஹ்வினுடைய மிகவும் சிறந்த ஒரு திக்ர் என்ன திக்ர் என்றால் குன் ஃபயக்கூன். குன் ஃபயக்கூன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விடயங்களையும் அல்லாஹ் இந்த ஒரு வார்த்தையை கொண்டே அல்லாஹ் படைத்தான். ஆகுக, குன் ஃபயக்கூன் என்று அல்லாஹ் கூறினான். இதன் மூலமாக இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்தான். அதே போன்று இந்த வார்த்தையை கொண்டே அல்லாஹ் எல்லாவற்றையும் படைத்தான். நாமும் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நம்முடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான். அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் தீராக்குவான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.